بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. بعد أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أحسن الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فيا عباد الله، أوصيكم أولا بتقوى الله. ألا إن التقوى تنجيكم من النار وتدخلكم في الجنة. ஏழு வானங்களையும் பூமிகளையும் படைத்து அவைகளுக்கு இடையில் இருப்பவற்றையும் படைத்து பரிபாலித்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற எல்லாமல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், சர்வ வல்லமை படைத்தவன் என உள்ளத்தினால் உறுதி கொண்டு நாவினால் சாட்சி பகர்கிறேன். சலாமும் சலவாத்தும் எம் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஉன்கள், தபஉத் தாபிஈன்கள், இன்று வரைக்கும் இஸ்லாத்தை அதன் தூய வடிவிலே பின்பற்றி கொண்டிருக்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் இருபாலாருக்கும் அல்லாஹ்வினுடைய அருள் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எவைகளையெல்லாம் எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கின்றானோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் முடியுமானவரை எடுத்து நடக்குமாறும், எவைகளையெல்லாம் விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடக்குமாறு தடையிட்டிருக்கின்றானோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் முற்றுமுழுதாக தவிர்ந்து ஒதுங்கி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத்தும் வசியத்தும் செய்து கொண்டவனாக. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, ஆரம்பமாக ஒரு செய்தியை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். சூரா தாரியாத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான ஒரு செய்தியை சொல்கிறான். வதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீங்கள் மூமின்களுக்கு ஞாபகமூட்டுங்கள். அந்த ஞாபகமூட்டல் மூமின்களாக இருந்தால் அவர்களுக்கு பிரயோசனம் அளிக்கும் என்ற ரீதியில் இங்கு சொல்லப்படுகின்ற செய்திகளை காதினால் உள்வாங்கி எங்களுடைய நடைமுறைக்கு அவைகளை கொண்டு வர வேண்டும். ஏதோ கடமையான ஜும்மாவுக்கு வந்தோம், ஒரு ஓரமாக இருந்து தூங்கிவிட்டு போனோம் என்று இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில் மாறுதல்கள் வர வேண்டும் என்ற நியத்தை
முதலில் நீங்கள் உங்களுடைய உள்ளங்களில் எடுத்துக்கொள்ளுமாறு உங்களை பணித்தவனாக. அன்பார்ந்தவர்களே, இன்றைய ஜும்மாவினுடைய தலைப்பாக உயர்ந்தவனிடம் உண்மையாளராக இருப்போம் என்ற தலைப்பின் கீழால் சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து விட்டு செல்லாம் நினைக்கிறேன். இந்த தலைப்பு ஏன் தெரிவு செய்யப்பட்டது என்று சொன்னால், 2 வாரங்களுக்கு முன்னால் நாங்கள் எல்லோரும் புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடைந்தோம். அதில் அல்லாஹ்வினுடைய மக்ஃபிரத்தையும் அவனுடைய ரஹ்மத்தையும் இத்துக்கும் மினன்னார் என்று சொல்லுகிற நரக விடுதலையும் பெற்றவர்களாக, அல்லாஹ்வினுடைய அருளையெல்லாம் பெற்றவர்களாக இந்த இடத்திலே ஒன்று கூடி இருக்கிறோம். ரமலானிலே செய்த அதனுடைய பகல் பொழுதெல்லாம் பல்வேறுபட்ட நன்மைகளை செய்தேன். குறிப்பாக ரமலானிலே நோம்பு நோற்றோம். இன்னொரு நல்ல விடயங்களிலே தான தர்மங்கள், குர்ஆன் ஓதுதல், இரவு நேரங்களிலே நின்று வணங்குதல், இப்படி பல்வேறுபட்ட நல்லறங்களிலே நாங்கள் எல்லோருமே ஈடுபட்டோம், மும்மரமாக ஈடுபட்டோம். ரமலானும் எம்மை விட்டு கடந்து விட்டது. ரமலானில் இருந்த அந்த நடைமுறைகள், ரமலானில் இருந்த உயிரோட்டம் ரமலானுக்கு பின்னரும் எங்களிடத்திலே இருக்க வேண்டும். குறிப்பாக மனிதனுடைய இயல்பை பொறுத்த மட்டிலே அவன் 2 முகங்களை உடையவனாக வாழ்கிறான். ஒரு முகம் எப்படி என்று சொன்னால், 4 பேருக்கு மத்தியிலே நல்லவனாக வாழ்ந்துவிட்டு போய்விடுவார்கள். அவர்களுடைய ஆடைகள் வெண்ணிறமாக இருந்து கொண்டிருக்கும், ஆடைகள் தூய்மையாக இருக்கும், அழகான தோற்றத்தோடு இருப்பார்கள். சமூகத்திலே 4 பேர் அவரை மதிக்கக்கூடிய அடிப்படையிலே வாழ்ந்து விட்டு போவார்கள். ஆனால் மனிதனுடைய இன்னும் ஒரு முகம் ஒன்று இருக்கிறது. அந்த முகம்தான் 4 சுவருக்குள் இருக்கக்கூடிய ஒரு முகம், தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு முகம். என்னுடைய பெட்ரூமினுடைய வாழ்க்கை, என்னுடைய பாத்ரூமினுடைய வாழ்க்கை, எனக்கான தனி அறையிலே நான் இருக்கிற போது என்னுடைய முகம் எப்படி இருக்கிறது? 4 பேருக்கு மத்தியிலே நல்லவனாக வாழ்ந்துவிட்டு போய்விடலாம். ஆனால் 4 பேருக்கு மத்தியில் நல்லவனாக வாழ்வதை விட என்னுடைய ரப்புக்கு முன்னால் நான் உண்மையாளராக வாழ்கிறேனா இல்லையா? அதுதான் இன்றைய தலைப்பு. நான் ரப்போடு இருக்கக்கூடிய உறவு, ரமலானிலே ரப்போடு எப்படி முன்னின்று அந்த ரமலானிலே நான் உஜாராக இருந்தேனோ அதே ரப்பு தான் இன்னும் உயிரோடு எங்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறான். நாங்களும் உயிரோடு இருக்கிறோம். அந்த ரப்புக்கு முன்னால் நான் உண்மையாளராக நடக்கிறேனா? உண்மையில் மனிதர் 2 முகங்கள் இருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? 2 முகங்களோடு 4 பேருக்கு மத்தியிலே நல்லவனாக வாழக்கூடியவன் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்ன தெரியுமா? ஹைருக்கும் ஹைருக்கும் லியாஹிலி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? உங்களோட குடும்பத்தில் சிறந்தவராக இருக்கணும். ஊர்ல தலைவராக இருப்பார், ஊர்ல பெரிய ஒரு இடத்துல இருப்பார். 4 பேர்ட்ட கேட்டால் அவரா மாஷா அல்லா ஊர்ல நல்ல மனுஷன், ஒரு பொது வேலையா அவர் தான் முன்னுக்கு வந்து நிற்பாருன்னு சொல்லுவாங்க. வீட்டுல வைத்து பொஞ்சாரிட்ட வைஃப்ட அவங்களோட புருஷன் எப்படின்னு கேட்டா, வீட்டுல அவன் ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறாரு, வீட்டுல அவரை அதாவது இனிமை இல்லாத மாதிரி ஏசுவார்கள். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வீட்டிலே சிறந்தவனாக இருக்க வேண்டும், 4 பேருக்கு மத்தியிலே நல்லவனாக இருப்பதல்ல. அதனால்தான் ரப்புக்கு முன்னால் உண்மையாளராக நாங்கள் இருக்க வேண்டும். ரப்புக்கு முன்னால் நான் உண்மையாளராக இருக்கிறேனா? உண்மையிலேயே தக்வாவினுடைய உச்சகட்டம் என்ன தெரியுமா? தக்வாவை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற போது, இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப். கைப் என்று சொன்னால் என்ன தெரியுமா? மறைவாக இருக்கக்கூடிய, தனிமையில் இருக்கக்கூடிய நேரத்திலே ரப்பை பயந்து கொள்வது. பகிரங்கமாக ரப்பை பயப்படுவது கிடையாது. பகிரங்கமாக 4 பேருக்கு மத்தியிலே சூபியாகத்தான் வாழ்ந்து விட்டு போகலாம். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கான ஒரு 4 சுவர் அறைக்கான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் நான் ரப்போடு உண்மையாளராக இருக்கிறேனா? இதை நாங்கள் ஒவ்வொருவர்களும் எங்களுடைய உள்ளங்களில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். யோசிக்க வேண்டும். நான் தனிமையில் இருக்கிற போது ரப்போடு இருக்கக்கூடிய அந்த உறவு உண்மையாக இருக்கிறதா? என்னுடைய பெட்ரூமிலே நான் இருக்கிற போது, என்னுடைய பாத்ரூமிலே நான் இருக்கிற போது, 4 சுவருக்குள்ளே நான் இருக்கிற போது ரப்போடு உண்மையாளராக நான் இருக்கிறேனா? என்னுடைய வியாபாரத்தில் உண்மையாளராக நான் இருக்கிறேனா? என்னுடைய கொடுக்கல் வாங்கலில் ரப்போடு உண்மையாளராக இருக்கிறேனா என்பது நாங்கள் ஒவ்வொருவர்களும் எங்களை நாங்களே புடம் போட்டு கொள்ள வேண்டும்.
அன்பார்ந்தவர்களே, ஒரு முறை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையிலே இருக்கிறார்கள். ஒரு மனிதர் வருகிறார். இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் ஆரம்ப ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸுக்கு சொல்வார்கள் ஹதீஸ் ஜிப்ரீல். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித தோற்றத்திலே ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னுக்கு வாராங்க. ஹதீஸை அறிவிக்கக்கூடிய உமர் கத்தாப் ரதி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் வெள்ளை நிற ஆடையோடு வருகிறார். பயாலு சியாப் சதீது சவாது ஷஅர், கடும் கருப்பு நிற முடியோடு ஒரு மனிதர் வருகிறார். எங்களில் யாருக்குமே அவரை யார் என்று தெரியாது. ஆனால் ஊருக்கு புதிய மனுஷன். ஆனாலும் பயணத்தில் அவர் வந்த மாதிரி அடையாளம் கூட இல்லை. அப்படியே நேரடியாக வருகிறார் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே. அல்லாஹ்வுடைய தூதரோடு முட்டங்கால் சேர்த்து இருந்து சில விஷயங்களை கேட்கிறார். எனக்கு இஸ்லாம்டா என்னன்னு தெரியாது, சொல்லித்தாருங்க. ஈமான்டா என்னன்னு தெரியாது, சொல்லித்தாருங்க என்று ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்கிறார். அக்பிரினி அனில் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் என்ன, எனக்கு சொல்லித்தாருங்கள். அக்பிரினி அனில் ஈமான், ஈமான் என்றால் என்ன, எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேள்வி கேட்க ரசூலுல்லாஹ் பதில் சொல்கிறார்கள். சொன்னதோட அந்த வந்த மனிதர் சொல்கிறார், சதக்த, நீங்க சொன்னது உண்மைதான் சொல்லுவாங்க. வார இருக்கிறார்கள் ஆச்சரியம். தெரியாத மாதிரி கேள்வி கேட்கிறாரு, விட சொன்னதோட உண்மைன்னு சொல்றாரு. ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். அதிலே ஒரு கேள்வி அவர் கேட்பார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அக்பிரினி அனில் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன, அந்த இஹ்சானை பற்றி எனக்கு சொல்லித்தாருங்கள். இதுதான் மிக முக்கியமாக எங்களுடைய தலைப்புக்கு தகுந்த ஒரு மிக முக்கியமான விடயம். அல்லாஹ்வுடைய தூதர் ரப்போடு உண்மையாளராக இருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த இஹ்சானை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அந்த சமூகத்துக்கு, அந்த வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அழகாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். சொல்லுகிறார்கள், அன்த அபுதல்லாஹ், நீ ரப்பை வணங்க வேண்டும். ரப்ப வணங்க வேண்டும். வணக்கம்டா உடனே நாங்க எதை எடுக்கிறது, 5 நேரம் தொழுகிறது, ஜக்காத்து கொடுக்கிறது, நோம்பு பிடிக்கிறது, ஹஜ்ஜி செய்யறது, இதுதான் நாங்க வணக்கம் எடுப்போம். அது மாத்திரம் வணக்கம் கிடையாது. நான் ஆடை அணிவதும் ஒரு இபாதத்தான், நான் டாய்லெட் போறதும் ஒரு இபாதத்தான், நான் தூங்குவதும் ஒரு இபாதத்தான், நான் மனைவியோடு பேசிக்கொண்டிருப்பதும் இபாதத்தான். இப்படி வாழ்க்கையில் எல்லா விடயங்களும் இபாதத்தாகவே இருக்கும். என்னுடைய ஒவ்வொரு மூமெண்ட்களும், நான் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காலடி எட்டுக்களும் ரப்புக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும். இபாதத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார்கள். இபாதத் அன்த அபுதல்லாஹ், நீ அல்லாஹ்வை வணங்க வேண்டும். எப்படி வணங்க வேண்டும் தெரியுமா, கஅன்னக தராஹ், முன்னுக்கு என்ற ரப்பு இருக்கிறான் என்ற உணர்வோடு வணங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பாருங்கள், ஃப இன்லம் தகுன் தராஹ், நாங்க யாருமே ரப்ப பார்த்ததில்லை. அல்லாஹ்வுடைய தூதர்கள், நீங்கள் அல்லாஹ்வை பார்க்கல, ஆனால் முன்னுக்கு ரப்பு இருக்கிறான் என்ற உணர்வோடு உன்னுடைய ஒவ்வொரு எட்டையும் வைக்க வேண்டும். முன்னுக்கு ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் ஒரு மனிதனிடத்திலே இருக்குமாக இருந்தால் அவன் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ரப்புக்கு உண்மையாளராக இருப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு அழகான ஒரு உதாரணத்தை சொல்றார் பாருங்கள், எவ்வளவு அழகா விளங்கப்படுத்துகிறார்கள். நீங்க ரப்ப பார்க்கல, ஆனால் முன்னுக்கு ரப்பு இருக்கிறான். நீங்க உடுப்படுத்த போறீங்களா, முன்னுக்கு ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான். நீங்கள் தூங்க போகிறீர்களா, ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான். நீங்கள் சாப்பிட போகிறீர்களா, ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான். நான் ரப்புக்கு உண்மையாளராக இருக்க வேண்டும் என்ற ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃப இன்லம் தகுன் தராஹ், நீங்கள் பார்க்கவில்லை, ஃப இன்னஹு யராக், அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த உணர்வு சரியாக, இந்த விடயம் சரியாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் ரப்புக்கு உண்மையாளராக இருப்போம். 4 பேர் என்னை எப்படியும் பேசிவிட்டு போகலாம், ஆனால் நான் ரப்புக்கு சொந்தக்காரனாக, ரப்புக்கு உண்மையாளராக நான் இருக்க வேண்டும் என்ற செய்தியைத்தான் இந்த செய்தி எங்களுக்கு சொல்கிறது. பாருங்கள், இந்த உலகத்துக்கு வந்த எல்லா நபிமார்களும் ஒரு விஷயத்தை எச்சரித்தார்கள். அதுதான் தஜ்ஜாலினுடைய எச்சரிக்கை. பிந்திய மர்மையுடைய காலத்திலே தஜ்ஜால் இந்த உலகத்துக்கு வந்து பல அட்டூழியங்களை செய்வான். அந்த அட்டூழியங்கள் இருந்து நீங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று எல்லா நபிமார்களும் எச்சரிக்கை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையில் அத்தஹியாத்து ஓதிக்க பிறகு தஜ்ஜாலிடத்திலிருந்து துஆ கேட்பார்கள். ஃபித்னத்தில் மஸீஹி தஜ்ஜால், தஜ்ஜாலினுடைய அந்த ஃபித்னாவில் இருந்து பாதுகாப்புக்காக துஆ செய்திருக்கிறார்கள். ஆனால் அதே ரசூலுல்லாஹ் ஒரு நேரத்தில் தஜ்ஜாலை விட பாரதூரமான ஒரு
விஷயத்தை ஞாபகப்படுத்தினார்கள். சொன்னார்கள், தஜ்ஜாலை விட நான் அதிகம் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. தஜ்ஜாலுடைய பிரச்சனையை விட ரசூலுல்லாஹ் பயந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அஸ்ஸிர்குல் அஸ்கர், சிறிய சிறுக். அது என்ன சிறிய சிறுக் தெரியுமா? அர்ரியா, முகஸ்துதி. 4 பேருக்கு மத்தியிலே நல்லவராக வாழ்ந்துவிட்டு போவார்கள். ஆனால் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்களிடத்திலே ரப்புக்கு உண்மையாளராக இருக்க மாட்டார்கள். தொழுவார்கள், ஜகாத்து கொடுப்பார்கள், பேருக்காகவும் புகழுக்காகவும் செய்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் கையேந்தி கொண்டிருப்பார்கள். தன்னுடைய குடும்ப உறவுகளோடு நல்ல முறையிலே நடப்பவர்களாக இருக்க மாட்டார்கள். தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ரப்பை நேசித்தவர்களாக, ரப்புக்கு உடையவர்களாக இருக்க மாட்டார்கள். ஒரு தலைவராக ஒரு முக்கியமான நிகழ்விலே, முக்கியமான இடங்களிலே பொறுப்புதாரியாக இருப்பார்கள். மக்களுக்கு சொல்வார்கள், வட்டியோடு தொடர்பு படக்கூடாது, வட்டி எல்லாம் கூடாது, பயான் செய்வாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையில முழுக்க வாகனம் எல்லாம் பினான்ஸ்ல தான் கிடக்கும். விபச்சாரம் செய்யக்கூடாது, பொம்பளை சகவாசமே கூடாது என்று பயான் செய்வார்கள். அல்லது அடுத்த ஆட்களுக்கு உபதேசம் செய்வார்கள். யாராவது ஒரு பொம்பளை கேஸ்ல மாட்டுப்பட்டா அவங்களுக்கு பெரிய உபதேசம் செய்து கொண்டு அடிச்சு கொண்டிருப்பார்கள். ஆனால் தன்ற வாழ்க்கையில ரகசியமா பெண்களோட செட்டோட இருப்பான், ரகசியமா பெண்களோட தகாத உறவோடு இருப்பான். இந்த மனிதனை பற்றித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எங்களுடைய ஒவ்வொருவர்களும் நான் ரப்போடு உண்மையாளராக இருக்கிறேனா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, நாங்கள் தொழுகையாளிகளாக இருப்பது முக்கியமல்ல, ரப்புக்காக தொழுகிறோமா? நான் நல்லவனாக இருப்பது முக்கியமல்ல, ரப்புக்கு முன்னால் நான் உண்மையாளராக இருக்கிறேனா, நான் நல்லவனாக இருக்கிறேனா என்பதை நாங்கள் புடம் போட்டு பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஸஃபினுடைய ஆரம்ப வசனங்கள் இதை சொல்கிறான். அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லிம தகூலூன மா லா தஃஅலூன், லிம தகூலூன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாத உண்டை ஏன் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் எந்த விஷயத்தை சொல்கிறீர்களோ அந்த விடயத்தை நீங்கள் உண்மையாளராக இருக்க வேண்டும். ரப்புக்கு உண்மையாளராக இருக்க வேண்டுமாக இருந்தால் எல்லா நிலையிலையும் ஒரே முகத்தோடு இருக்க வேண்டும். அந்த சஹாபாக்கள் ஒரே முகத்தோடு தான் இருந்தார்கள். ரப்புக்கு முன்னாலும் தனிமையிலும் ஒரே முகம்தான். ரப்பை விட்டு தூரமாக ஒரு சமூகத்திலே வந்தாலும் அதே முகத்தோடு தான் இருந்தால். அவர்களிடத்திலே 2 முகங்கள் இருந்தது கிடையாது. ஆனால் எங்களுடைய சமூகத்திலே இன்று 2 முகங்களுடையவர்களாக நாங்கள் மாறிவிட்டோம், முனாஃபிக்குகளாக மாறிவிட்டோம். அன்பார்ந்தவர்களே, சஹாபாக்கள் முனாஃபிக்குகளாக மாறிவிடுவோமே என்று பயந்தார்கள். ரப்புக்கு முன்னால் உண்மையற்றவர்களாக மாறிவிடுவோமே என்று பயந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலாவது ஹலீஃபா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அபூபக்கர் ஃபில் ஜன்னா, அபூபக்கர் சுவனவாதி என்று சொன்னார்கள். ஒரு முறை ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் கிட்ட வராங்க. யார் தெரியுமா ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்? கஸீலுல் மலாயிகா, மலாயிகா மார்களினால் குளிப்பாட்டப்பட்டவர் என்ற சிறப்பு மிக்கவர், உஹது யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்டவர். அன்பார்ந்தவர்களே, வருகிறார். எப்படி வருகிறார் தெரியுமா? அபூபக்கர் அவங்ககிட்ட, நாஃபக ஹந்தலா, இந்த ஹந்தலா முனாஃபிக்காகி விட்டேனோன்னு அபூபக்கர் அவங்ககிட்ட வராங்க. அபூபக்கர் கேட்கிறாங்க, என்ன ஹந்தலா, என்ன சொல்றீங்க? இல்ல, ரசூலுல்லாவோடு இருக்கிற போது தக்வா கூறுற மாதிரி இருக்குது, நல்லது மாதிரி இருக்குது, நல்ல விடயங்களை சொல்றாங்க. ஆனா தனிமையில போனால் வேற வேற யோசனை வர மாதிரி இருக்குது, நான் முனாஃபிக்கா மாறிட்டேனோ. அபூபக்கர் இவங்க சொல்றாங்க, எனக்கும் அப்படித்தான் இருக்குது, வாங்க 2 பேரும் ரசூலுல்லாஹ்ட்ட போவோம். சுப்ஹானல்லாஹ். யார்? சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட அந்த சஹாபாக்கள் தான் அல்லாஹ்வுக்கு உண்மையற்றவராக இருந்து விடுகிறோனோ என்று பயப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், அபூபக்கர் அவர்களை பற்றி யாராவது ஒருவர் புகழ்ந்து சொல்லிவிட்டால், அபூபக்கரா அவர் நல்ல இபாதத்தாளி, அவர் நல்ல மனுஷன் அப்படின்னு புகழ்ந்து சொன்னா கூட அவர் பிரார்த்தனை புரிவார்களாம், அல்லாஹும்ம லா துஆஹிதுனி பிமா யகூலூன், இவங்க சொல்றதை குற்றம் பிடித்திராத, இவங்க சொல்றதெல்லாம் நீ குற்றம் பிடித்து விடாதே, வக்ஃபிர் லிமா லா யஅலமூன், என்னை பற்றி அவங்களுக்கு தெரியாது, என்ற வெளி தோற்றத்தை பார்த்து தான் அவங்க நினைக்கிறாங்க, என்னுடைய உள்ளரங்கத்தை அவர்களுக்கு தெரியாது, ரப்பே என்னை மன்னித்து விடு என்று ரப்பிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பார்களாம்.
ஏன்? ரப்புக்கு முன்னால் உண்மையாளராக இருக்க வேண்டும். சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தார்கள். எல்லா நிலையிலேயும் ஒரே நிலையில தான் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கிற நேரத்திலே ஹுதைஃபத்துல் யமானி என்று சொல்லுகிற நபித்தோழரிடத்திலே இன்னார் முனாஃபிக் என்று ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டு கொடுத்தாங்க. ஏண்டால் ரசூலுல்லாஹ் காலத்தில் யார் முனாஃபிக்னு தெரியாது. ரசூலுல்லாவோட வந்து சஃப்ல நின்று தொழுவாங்க. ரசூலுல்லாஹ் தோளோடு தோள் சேர்த்து காலோடு கால் சேர்த்து நின்று தொழுவார்கள். ஆனால் உள்ளால தொழுதாலும் ரசூலுல்லாஹ்க்கு அநியாயம் செய்து கொண்டே இருப்பார்கள். முனாஃபிக்குகள் யாரென்றே விளங்காது. இப்படி பல முனாஃபிக்குகள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இறுதி கால பகுதியிலே தன்னுடைய தோழரான ஹுதைஃபத்துல் யமானிடத்திலே இவர் முனாஃபிக் என்ற லிஸ்ட் எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. உமர் கத்தாப் அவர்கள் வருகிறார்கள். யார் உமர் கத்தாப்? இரண்டாவது கலீஃபா. அல்லாஹ்வுடைய தூதர் 10 சஹாபாக்களை ஒரே அடியாக சுவனத்துக்கு என்று சொன்னார்களே, அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா என்று அல்லாஹ்வுடைய தூதர் லிஸ்ட் ஒன்று போட்டுக் கொண்டே போனார்களே. அதில் இரண்டாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, உமர் சொர்க்கவாதி என்று சொன்னார்கள் அல்லவா, அந்த உமர் ரதி அவர்கள் வருகிறார்கள். ஹுதைஃபத்துல் யமானியை கூப்பிட்டு, ஹுதைஃபத்துல் யமானி, உங்கள்கிட்ட ரசூலுல்லாஹ் ஒரு லிஸ்ட் ஒன்று சந்திக்கிறாராமே முனாஃபிக்னு, அந்த லிஸ்ட்டை கொஞ்சம் தாங்க, அதில் இந்த உமருடைய பெயர் இருக்குதான்னு பார்க்கணும். அது தரமாட்டேன். அது ரசூலுல்லாஹ் எனக்கு ரகசியமாக தந்தது. உமர் கத்தாப் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் என்ற லிஸ்ட்டை தர தேவையில்லை, இந்த உமருடைய பெயர், கத்தாபின் மகனான உமருடைய பெயர் அந்த முனாஃபிக்கிற லிஸ்டில் இருக்குதா? நான் ரப்புக்கு முன்னால் உண்மையாளர் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்களா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் என்று ஆதங்கப்படுகிறார்கள். என்றால் ரப்புக்கு முன்னால் எல்லா நிலையிலேயும் உண்மையாளர்களாகவே இருந்திருக்கிறார்கள். சஹாபாக்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் எங்களால் பார்க்கலாம். ஒரு முறை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வோடு மக்ரிப் இஷா தொழுகையை தொழுகிறார்கள். இஷா தொழுது விட்டு பனு சலமா கோத்திரத்தில் வரக்கூடிய அந்த பகுதிக்கு சென்று அவர் அங்கு இஷா தொழுவிப்பார். ரசூலுல்லாஹ்வோடு இஷாவை தொழுதுட்டு வேற ஒரு பகுதிக்கு போய்த்து முஆத் இப்னு ஜபல் அங்கு இருக்கக்கூடிய அந்த அறியாத மக்களுக்கு தொழுவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்படி தொழுவிக்கிற நேரத்தில் ஒரு முறை தொழுவிக்கிற நேரத்தில் சுலேம் என்று சொல்லுகிற ஒரு நபித்தோழர். இந்த நபித்தோழர் யார் என்றால் காலையில முழுக்க விவசாயம் செய்யக்கூடிய ஒரு மனிதர். அவர் தோட்டத்தில் தன்னுடைய மரங்களை நட்டிக்கொண்டு வேளாண்மை செய்யக்கூடிய ஒரு மனிதர், சுலைம் என்று சொல்லுகிற மனிதர். இந்த நபித்தோழர் காலையில முழுமையா தோட்டத்து வேலையெல்லாம் செஞ்சு போட்டு அலுப்போடு வருவார். அவசரமா இசாபத் தொழுட்டு போய் தூங்குவோம். மனிதன் தானே, தன்னுடைய வேலைப்பளுக்கு மத்தியிலும் ரப்பை உண்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இஷாவுடைய தொழுகைக்கு வருகிறார். முஆத் இப்னு ஜபலோ ரசூலுல்லாஹ்வோட இஷாவை தொழுது விட்டு வேறொரு இடத்துல தொழுவிக்க போறார். அவருக்கு அது சுன்னத்தான தொழுகையாக மாறும். முஆத் இப்னு ஜபல் தொழுவிக்க ஆரம்பிக்கிறார். இவர் அலுப்போட வந்து பின்னுக்கு தொழுகிறார் சுலைம். முஆத் இப்னு ஜபல் சின்ன சூறாவை ஓதி தொழுவிப்பார்னு தொழுகிறார். பார்த்தால் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பக்கரா ஆரம்பிக்கிறார். இவர் பார்த்தார் ஒரு 5 வசனத்தோட சுஜூது ருக்கு போவான்னு பார்த்தார், இல்ல போகிறது. இவரால் ஏழாது இதுக்கு மேல. ஏன்? காலையில ஃபுல்லா தோட்டத்தில் வேலை செஞ்சு போட்டு இப்ப தொலை வந்திக்கிறாரு. பக்கரா கிட்டத்தட்ட 2.5 ஜுஸ் ஓதையிலுமா ஒரு ரக்காயத்துல. இவரால் நிக்க முடியுமா? காலையில ஃபுல்லா வேலை செஞ்சிருக்காரு. இவர் பார்த்தாரு முஆத் இப்னு ஜபல் இப்ப உர்ற மாதிரி இல்ல. உடனே தக்பீரை விட்டார், தனியே போய் தொழுது விட்டு வீட்டுக்கு போய் விடுகிறார். தொழுகை முடிகிறது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, இப்படித்தான் சுலைம் வந்தார், உங்களுக்கு பின்னுக்கு தொழுதார், நீங்க ருக்கு போற மாதிரி இல்ல, விட்டுட்டு போய்த்தாரு, இப்படி சொல்லப்படுகிறது. எடுத்த வாக்கள முஆத் இப்னு ஜபல் சொன்னார், அவர் முனாஃபிக். எங்களை அதிகமானாக்க அப்படித்தான் வெளி தோற்றத்தை வச்சு ஆக்களுக்கு புள்ளி போடுறது. அவன் கெட்டவன் தான், அவன் வாப்பா பத்தி எனக்கு தெரியாதா, இப்படித்தான் எங்களோட மனித சமூகமும். ஆனால் அந்த சுலைம் என்ன செய்கிறார், அவருடைய காதுக்கும் வருகிறது, முஆத் இப்படி என்னை முனாஃபிக்னு சொல்லி போட்டாரே. ரசூலுல்லாஹ்ட்ட இந்த பிரச்சனை வருது. ரசூலுல்லாஹ் 2 சாராரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறார்கள். முஆத் இப்னு ஜபல் சொல்கிறார், நான் இப்படி தொழுவிச்சேன், தொழுகையை விட்டுட்டு போறாருன்னா முனாஃபிக் தானே விட்டுட்டு போவாரு. ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, ஒரு முனாஃபிக்கு கடினமான தொழுகை சுபகுடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் என்று சொன்னார்களே, அப்ப கஷ்டமா விட்டுட்டு போறாருன்னா முனாஃபிக் தானே அவர் சொல்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுலைமை கூப்பிட்டு விசாரிக்கிறார். சொல்லுகிறார்,
அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், எனக்கு காணிகரைகள் இருக்குது, நான் விவசாயம் செய்யக்கூடியவன், காலையில முழுசா வேலை செஞ்சு போட்டு அலுப்போட வருகிறேன், அவசரமா தொழுது போட்டு போனாதான் அடுத்த நாள் வேலைக்கு எனக்கு நேரத்துக்கு எழும்பலாம் என்று சொல்ல போறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபலை பார்த்து கேட்டார்கள், அஃபத்தானு நந்த முஆதே, நீ என்ன பிரச்சனை எடுக்க பார்க்கிறியா? நீ எப்படி அவரை முனாஃபிக்னு சொல்லுவாய்? அந்த மனிதனுடைய உள்ளரங்கத்தை உனக்கு தெரியாது, அவன் ரப்போடு எப்படி இருக்கிறான்? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சுலைமை பார்த்து கேட்கிறார், சுலைமே, நீங்க என்னத்த அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை விடுகிறீர்கள்? அவர் சொன்னார், ஒரு வார்த்தை சொல்கிறார், தண்டனக்க என்ற வார்த்தை சொல்கிறார். தண்டனக்கன்னு சொன்னா புலம்புறது. நீங்க புலம்புற மாதிரி, முஆது புலம்புற மாதிரிலாம் நான் கேட்க மாட்டேன் அல்லாட்ட. நான் அல்லாட்ட ரெண்டு விஷயத்தை தான் கேட்பேன், நரகத்தில் இருந்து நான் விடுதலை பெற வேண்டும், சுவர்க்கம் போக வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதைத்தான் எல்லாரும் கேட்கிறார்கள் என்று சமாளித்து அவரை அனுப்பிவிடுகிறார்கள். போற நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, சில மனிதர்கள் என்னை முனாஃபிக் என்று சொல்கிறார்கள், எங்களுடைய வெளி தோட்டங்களை வைத்து இவர்கள் முனாஃபிக் என்று சொல்கிறார்கள், ஒரு யுத்தகலம் வந்துவிட்டால் நான் ரப்புக்கு உண்மையாளரா இல்லையா என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லிவிட்டு போகிறார்கள். உஹது யுத்தத்திற்கான அழைப்பு வருகிறது. உஹது யுத்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஷஹீதாக்கப்பட்டவர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். அந்த இடத்திலே சுலைமும் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் முஆத் இப்னு ஜபலை பார்த்து சொல்கிறார், முஆதே, நீங்கள் முனாஃபிக் என்று சொன்னீர்களே, இவரை தேவையில்லாமல் நீங்க சொன்னீங்களே, இப்ப பார்த்தீர்களா அவர் எப்படி அல்லாஹ்வுக்காக உண்மைப்படுத்தி இருக்கிறார், ரப்புக்காக வாழ்ந்து இருக்கிறார். யாருடைய வெளி தோற்றத்தையும் வைத்து நீங்கள் எடை போட்டு விடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த முஆத் இப்னு ஜபலுக்கு பாடம் எடுக்கிறார்கள். என்றால் அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் ரப்புக்கு உண்மையாளராக இருக்க வேண்டும். என்னுடைய ஒவ்வொரு விடயங்களும் ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு இருக்க வேண்டும். இறுதியாக ஒரு செய்தியை ஞாபகப்படுத்துகிறேன். உண்மையாக இருப்பது என்பது உண்மை மட்டும் பேசுவது கிடையாது, எல்லா நிலையிலேயும் ரப்பை உண்மைப்படுத்த வேண்டும். கஅப் இப்னு மாலிக் என்று சொல்கிற ஒரு நபித்தோழர், தபூக் யுத்தத்திலே எல்லாரும் ரெடியாகுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். இவரும் ரெடியாகுவதை போன்று ஆகிறார். கடைசியிலே ஆகவில்லை, யுத்தமும் போகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் யுத்தத்திலிருந்து திரும்பி வந்து யுத்தத்துக்கு போகாதவர்களை பற்றி விசாரிக்கிறார்கள். யார் யாரெல்லாம் யுத்தத்துக்கு வரல, ஏன் வரல என்று ஒரு லிஸ்ட் ஒன்று எடுக்கிறாங்க. பாருங்க, முனாஃபிக்குகள் வருகிறார்கள். இந்த கஅப் இப்னு மாலிக் கிட்ட வராங்க. கஅப் இப்னு மாலிக்கே, நீங்களும் ஏதாவது பொய்யை சொல்லி தப்பிச்சுட்டு போயிருங்க. இவர் சொல்கிறார், நான் பொய்யை சொல்லி தப்பிச்சுட்டு போகலாம், ஆனால் 7 வானங்களுக்கு மேலால் இருக்கக்கூடிய அந்த ரப்பு, இந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹியை இறக்கிவிட்டால், நான் பொய் சொல்லுகிறேன் என்று இறக்கிவிட்டால் நான் ரசூலுல்லாஹ்வை ஏமாத்தி விட்டு போகலாம், அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாதே, அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் உண்மையற்றவனாக இருந்துவிடக் கூடாதே என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே தான் ஏன் அதாவது யுத்தத்துக்கு வரவில்லை என்ற உண்மையை சொன்னதற்காக 1 மாத காலம் ஊரொதுக்கம் செய்து வைக்கப்பட்டார். எந்த அளவுக்குன்னு சொன்னால், சஹாபாக்கள் எல்லாம் பேச மாட்டார்கள், தன்னுடைய மனைவி கூட பேசாத ஒரு நிலைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவரை தடுத்து வைத்தார்கள். வாழ்க்கையில் பூமிகள் எல்லாம் சுருண்டு விட்டதைப் போல. எந்த அளவு கண்டால், உஸ்மான் கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு மனிதன், ஒரு மன்னன் கஅப் இப்னு மாலிக்கு கடிதம் அனுப்புறான், உங்களோட தோழர் முஹம்மத் உங்களை ஊரொதுக்கம் செஞ்சிட்டாரமே, எங்கிட்ட வாங்க, உங்களுக்கு அள்ளி அள்ளி தருகிறேன் எல்லாத்தையும், முஹம்மதை நீங்க சேர்ந்திருக்காதீங்க என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் நான் ரப்புக்கு முன்னால் உண்மையாளராக இருக்க வேண்டும். முஹம்மது என்னை ஊரொதுக்கம் செய்தது வேற எதுக்காக அல்ல, நான் ரப்புக்கு முன்னால் உண்மையாளராக இருந்ததற்காகத்தான் அவர் ஊரொதுக்கம் செய்தார். அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்று உறுதியோடு இருந்தார்கள். ரப்புக்கு முன்னால் உண்மையாளராக இருந்ததற்காகவே சூரா தௌபாவிலே அல்லாஹ் அவரை புகழ்ந்து பல குர்ஆனிய வசனங்களை இறக்கி இருக்கிறான். என்றால் அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலேயும் எல்லா நிலையிலேயும் அந்த ரப்புக்கு உண்மையாளராக நாங்கள் இருப்போமாக. நாங்கள் ரப்புக்கு உண்மையாளராக வாழ்ந்தால் மட்டும்தான் ஈருலகிலும் வெற்றி பெறலாம். 4 பேருக்கு மத்தியில் நல்லவனாக வாழ்ந்துவிட்டு போவது முக்கியமல்ல, ரப்புக்கு முன்னால் மாத்திரம் நான் உண்மையாளராக நல்லவனாக வாழ்ந்துவிட்டு போவோமாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். மிக முக்கியமாக ஹராம் ஹலாலிலே நாங்கள் பேணுதலாக இருக்க வேண்டும். ஒரு சம்பவத்தை சொல்லி இந்த உரையை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர், அவருடைய பெயர்
ஸைத் இப்னு ஆமிர் இப்னு நௌஃபல் ரசூலுல்லாவை நேரடியாக சந்திக்கிறார். ஆனால் ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. சஹாபி அல்ல, ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர் சுவனவாதி என்று சொன்னார்கள். யார் தெரியுமா அந்த ஸைத் இப்னு ஆமிர் இப்னு நௌஃபல்? யார் தெரியுமா? சயீத் இப்னு ஸைத் என்று சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு சஹாபியினுடைய தந்தை. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்கல்ல. ரசூலுல்லாஹ்வுக்கு நபித்துவம் வருவதற்கு முன்னாலேயே அவர் மௌத்தாகிவிட்டார். ஆனால் நல்ல மனிதனாக அவர் வாழ்ந்து விட்டு சென்றார். அவரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸிலே சொல்லுகிற போது, புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 3146வது செய்தியாக அவரை பற்றி ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ்வே அறிவிக்கிறார்கள். ஜாஹிலியா காலத்தில், அன்றைய காலத்தில் ஹராம் ஹலால்ல பேணுதலே இல்லை. விபச்சாரம் வேண்டுமா, ஹராமான சாப்பாடுகள் வேண்டுமா, எல்லாமே சர்வசாதாரணம். அப்படி இருக்கிற நேரத்தில் கூட இந்த ஸைத் இப்னு ஆமிர் இப்னு நௌஃபல் என்று சொல்லுகிற இந்த மனிதர் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்ந்த ஒரு மனிதராக இருக்கிறார். அன்றைய காலத்தில் ஹனீஃப்களாக வாழ்ந்த ஒரு மனிதராக இருக்கிறார். ஒரு முறை உணவுக்காக அவரை அழைக்கப்படுகிறது. ஜாஹிலியா காலத்தில் எல்லாரும் சாப்பாட்டுக்கு வாங்க ஊரில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுறாங்க. இவரும் போயிருக்கிறார், ரசூலுல்லாவும் போயிருக்கிறார்கள். அப்பொழுது நபியாக போகல. நபியுடைய 40 வயசுக்கு முன்னால் நடைபெறுகிற சம்பவம். நபியாக போகவே இல்லை, ஒரு சாதாரண மனிதனாக இருக்கிற போது போனார்கள். இந்த ஸைத் இப்னு ஆமிர் என்ன செய்கிறார் என்றால், சாப்பாடு வைக்கப்பட்ட நேரத்திலே எல்லாரையும் கூப்பிடுகிறார். அந்த குறைஷிகளை எல்லாம் கூப்பிட்டு சொல்கிறார், நீங்கள் சாப்பிடக்கூடிய இந்த ஆடு, நீங்கள் அறுத்திருக்கக்கூடிய இந்த ஆடு யாருடைய பேரிலே அறுத்தீர்கள்? அல்லாஹ்வுடைய பேரிலே அறுத்தீர்களா, அல்லது உங்களுடைய சிலைகளின் பெயரிலே அறுத்திருக்கிறீர்களா? நீங்கள் அறுத்ததெல்லாம் சிலைகளின் பெயரால் அறுக்கப்பட்டது ஹராம். எப்படி பாடம் எடுக்கிறார்? அன்றைய ஜாஹிலியா காலத்திலே ஹராம் ஹலாலிலே பேடுதலே இல்லாத நேரத்தில் கூட ரப்புக்கு முன்னால் எப்படி உண்மையாளராக இருந்திருக்கிறார். பெரியதொரு வரலாறு சுருக்கமாக சொல்கிறேன். அவர் சொல்கிறார், இந்த ஆட்டை படைத்தது யார்? அல்லாஹ் படைத்திருக்கிறான். இந்த ஆட்டுக்குரிய உணவுகளை படைத்தது யார்? அல்லாஹ் படைத்திருக்கிறான். இப்படி அல்லாஹ் படைத்த உணவுகளையும் அல்லாஹ் படைத்த ஆட்டையும் நீங்கள் அவன் அல்லாதவனுக்கு அறுத்து கொண்டிருக்கிறது அல்லவா, இது ஹராம் அல்லவா, இதை திங்கக்கூடாது என்று அன்றைய ஜாஹிலியா கால சமூகத்துக்கு பாடம் எடுத்ததற்காக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த ஸைத் இப்னு ஆமிர் இப்னு நௌஃபல் சுவனத்திலே இருக்கிறார் என்றார். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, எங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஹராம் ஹலாலிலே பேணுதலாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் உண்மையாளராக இருக்க வேண்டுமாக இருந்தால் என்னுடைய கொடுக்கல் வாங்கல்கள் ஹலாலாக இருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் உண்ண கொடுக்கக்கூடிய அந்த காசு பணங்கள், நான் உழைக்கக்கூடிய காசு பணங்கள் ஹலாலாக இருக்க வேண்டும். 4 பேர் என்னை பார்க்கிறதுக்காக நான் நல்லவனாக வாழ்வது கிடையாது. நான் கொடுக்கல் வாங்கல் என்பது 4 பேருக்கு மத்தியில் செய்யறதல்ல, நானும் குறிப்பிட்ட நபருக்கும் இடையிலே நடைபெறக்கூடிய ஒன்று. அதிலே